Hi students, welcome to நம்ம tuition 9th max chapter 1ல example 1.19 பார்க்கலாம். If a equal to b, e, f, g, b equal to c, e, g, h, then verify the commutative property of union of sets அப்புறம் intersection of sets ரெண்டுமே கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டேட்டா என்னன்றதை எடுத்து எழுதிக்கோங்க. given டேட்டா a செட் என்ன b செட் என்னன்றதை எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட யூனியன் செட்ஸ் பார்க்கலாம். ஃபார்முலா என்ன? a யூனியன் b ஈக்குவல் டு b யூனியன் a. ஃபர்ஸ்ட் a யூனியன் b கண்டுபிடிங்க. a செட் எடுத்து எழுதிக்கோங்க. யூனியன் போட்டு b செட் எடுத்து எழுதிக்கோங்க. யூனியன்னா கம்பைன் பண்ணி எழுதணும். ஃபர்ஸ்ட் செட்ல என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. செகண்ட் செட்ல என்ன இங்க சேமா இல்லையோ அதை எடுத்து எழுதணும். அப்போ சியும் ஹெச்சும் தான் இங்க இல்லை, அப்ப அதை எடுத்து எழுதிக்கணும். ஈயும் ஜியும் இருக்கிறதுனால நீங்க எழுதக்கூடாது. புரியுதா? என்ன சேமா இருக்கோ அதை ஒன்ஸ் எழுதினா போதும், இல்லாததை எடுத்து எழுதிக்கணும். இது ஈக்குவேஷன் 1. இப்போ பி யூனியன் ஏனா பியோட செட் எழுதிக்கோங்க. யூனியன் போட்டு ஏவோட செட் எழுதிக்கோங்க. யூனியனா கம்பைன் பண்ணி எழுதுங்க. ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிறத எடுத்து எழுதிக்கிட்டு இங்க என்ன இல்லையோ அதை எடுத்து எழுதணும். அப்போ பியும் எஃப்பும் தான் இல்லை, அதை எடுத்து எழுதிக்கோங்க. இது ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம் சேமா இருக்கா? சேமா இருக்கு. அப்போ ஃப்ரம் 1 and 2 போட்டுட்டு a யூனியன் b ஈக்குவல் டு b யூனியன் a இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்குன்னு சொல்லணும். ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு கண்டிப்பா எழுதணும். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் என்ன? இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ் தானே கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டில அதை எடுத்து எழுதிக்கோங்க. ஃபார்முலா என்ன? a இன்டர்செக்ஷன் b ஈக்குவல் டு b இன்டர்செக்ஷன் a. ஃபர்ஸ்ட் a இன்டர்செக்ஷன் b கண்டுபிடிங்க. a செட் எழுதுங்க, இன்டர்செக்ஷன் போடுங்க, b செட் எழுதுங்க. இன்டர்செக்ஷனா என்ன சேமா இருக்கு? ஈயும் ஜியும் தான் இந்த ரெண்டு செட்லயுமே சேமா இருக்கு. அப்ப அதை எடுத்து எழுதிக்கணும். இது ஈக்குவேஷன் 1. அடுத்து பி இன்டர்செக்ஷன் ஏ கண்டுபிடிங்க. பியோட செட் எழுதணும், இன்டர்செக்ஷன் போடுங்க, ஏவோட செட் எழுதுங்க. இதுல என்ன சேமா இருக்கு? ஈயும் ஜியும் தான் சேமா இருக்கு, அதை எடுத்து எழுதிக்கோங்க. ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம் சேமா இருக்கா? சேமா இருக்கு. அப்ப ஃப்ரம் 1 and 2 போட்டுட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் ஏ இந்த ரெண்டுமே ஈக்குவலா இருக்குன்னு எழுதணும். ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு. இதுதான் ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.